பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கண்ணில் அகப்பட்டுருவோமோ அப்படிங்கிற பயம் அநேகருக்கு இருக்கும் இல்லையா? நெருக்கத்தில் இருக்கும்போது அந்த பயம் இன்னும் அதிகமா இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்று சொல்லுகிறார், சங்கீதம் 18:19 வசனம், அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கண்ணி, வேடனுடைய கண்ணி மாறி பொல்லாத பிசாசு நமக்கு கண்ணி வைப்பான். அநேக இடங்கள்ல நம்முடைய கால் சிக்கி கொள்ளுமோங்கிற பயம் நமக்கு இருக்கும் இல்லையா? கடன்கிற கண்ணி கொடுமையானது. பிரியமானவர்களே, அந்த கண்ணில விழாதபடி நம்முடைய கால்களை தப்புவிக்கிறவர் தேவன் மட்டும்தான். அவரால் தான் முடியும். அந்த கண்ணில நாம் சிக்கி கொள்ளாதபடி நம்மை விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்து நம்மை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னும் ஏதோ ஒரு கண்ணி இருக்கலாம். மனுஷங்களுடைய கண்ணி, வாலிப வயதில சில கண்ணிகள் சில பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டு இருக்கும். பிரியமானவர்களே, பிசாசுதான் கண்ணி வைக்கிறவே, அவன் பொல்லாத வேடன். தேவன் என்ன சொல்லுகிறார்? உன் கால் அந்த கண்ணில சிக்கி கொண்டு நீ தடுமாறி விழுந்து அழிந்து போகாதபடிக்கு நான் உன்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து உன்னை தப்பு வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து கடன்கிற கண்ணிக்கு உன்னை நீங்களாக்கி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. உனக்கு ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் உண்டு பண்ணி வாலிப வயதுல கண்ணிகளில் மாட்டிக்கொள்ளாதபடி உன்னை தப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நம்முடைய கால் இடராதபடி காக்கிறவர் இன்று நம்மை விசாலமான ஒரு இடத்துல கொண்டு போய் விடுகிறாரா? சந்தோஷமாய் அவரை நம்பி பற்றி கொள்வோமா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா, விசாலமான இடத்துல எங்களை கொண்டு வந்து எங்களுடைய கால்கள் இடராதபடி எங்களை காத்து கொள்ளுவீரப்பா. இந்த நம்பிக்கை எங்களை சந்தோஷப்படுத்துது ராஜா. நீ சொன்னா சொன்னதுதான் ராஜா. கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ள விசாலமான இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தப்பிக்கொள்ளுகிறோம். ஆதலால் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.